ஆ, எல்லாருமே கோல்டுல முதலீடு செய்யும்போது இந்த தப்பு பண்றாங்க. ஏன்? அதுவா, டிஜிட்டல் கோல்டு வாங்குறது தான். இப்போ டிஜிட்டல் கோல்டு விட இந்த மாதிரி வாங்குறதே பரவாயில்லல்ல. ஆனா மக்கள் வந்துட்டு இந்த டிஜிட்டல் கோல்ட்ல இருக்கிற டிராபேக்ஸ் எல்லாத்தையும் பாக்குறது இல்லையே. எந்த மாதிரி? வா, என்னன்னு உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த இடத்துல நம்ம கிட்ட 1 கிராம் கோல்டுனுடைய ஸ்பாட் பிரைஸ், அப்புறம் 1 கிராம் கோல்டுனுடைய டிஜிட்டல் கோல்டு பிரைஸ் இருக்கு. 95 rupees டிஃபரன்ஸ் நம்ம பார்க்க முடியும் பையிங் பிரைஸ்லயே. இது வந்து 1.06% எக்ஸ்ட்ரா அப்படின்னே சொல்லலாம். நம்ம இப்போ செல் பண்ணலாம் இமீடியட்டா அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம்னா பிரைஸ் வந்து 8782.13 per கிராமோ ட்ராப் ஆயிருக்குன்னு வச்சுக்கலாம். இதுல டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் 529.71 per கிராம்க்கு இருக்கு. அதாவது 5.69% ஸ்ப்ரெட் இருக்கு பையிங் அண்ட் செல்லிங் பிட்வீனா நம்ம பார்த்தோம்னா இதை கண்டிப்பா நம்ம இக்னோர் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம இந்த டிஜிட்டல் கோல்டை வேற ஒரு ஆன்லைன் முதலீடு ஆப்ஷன் கூட கம்பேர் பண்ணி பார்க்கலாம், கோல்டு ETF. இதுல நம்ம கிளியரா பார்த்தோம்னா 6.92% அதிகமா நமக்கு வருவாய் வந்திருக்கும் கோல்டு ETFல டிஜிட்டல் கோல்டு கூட கம்பேர் பண்ணும்போது. இந்த டிஃபரன்ஸ் ஹியூஜ். ஏன்னா கோல்டு ETFஸ்க்கு GST இல்ல, பை செல் ஸ்ப்ரெட்ஸும் கிடையாது. அது மட்டும் இல்லாம நிறைய டிஜிட்டல் கோல்டு பிளாட்ஃபார்ம்ஸ் வந்துட்டு நீங்க உங்களுடைய கோல்டு செல் பண்ணணும், இல்லைன்னா டெலிவரி எடுத்துக்கணும் ஒரு சர்டன் பீரியட்க்கு அப்புறம் சொல்லுவாங்க. யூஸ்வலா 5 years. நீங்க எடுத்துக்கல அப்படின்னா நீங்க 0.3% to 0.4% per annum ஸ்டோரேஜ் ஃபீஸ் கட்டணும். நீங்க டிஜிட்டல் கோல்டை பிசிக்கல் கோல்டா கன்வெர்ட் பண்ணீங்கன்னா நீங்க அடிஷனலா மேக்கிங் இல்லைன்னா மின்டிங் சார்ஜஸும் பே பண்ணணும். சில ப்ரொவைடர் ஈவன் எக்ஸ்ட்ரா டெலிவரி ஃபீஸும் அவங்க வந்து இம்போஸ் பண்றாங்க. இப்போ வரைக்கும் டிஜிட்டல் கோல்டு பிளாட்ஃபார்ம் எதுவுமே செபி ஆர் RBI ரெகுலேட்டட் கிடையாது. இது எல்லாத்தையும் தாண்டி நீங்க இன்னும் டிஜிட்டல் கோல்டை ப்ரிஃபர் பண்றீங்களா? என்ன ரீசன்காக ப்ரிஃபர் பண்றீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க.